பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். சொம்பு தூக்கி என்னடா ஆளே மாறி இருக்க? என்ன அது ஒண்ணும் இல்ல நாட்டாயி, இன்னைக்கு வழக்கு கொடுத்தவங்க தான் ஓசியில கொடுத்தாங்க. ஓசியில கொடுத்தாங்க? அப்படி என்ன இன்னைக்கு வழக்கு? நாட்டாயி, நம்ம ஊருக்கு மினிஸ்டர் ஆகிறதுக்காக எலெக்ஷன் வச்சிருக்காங்க. தேர்தல்ல 2 பேர் நிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளதான் இன்னைக்கு பிராது. நம்ம ஊர்ல தான் இந்த தேர்தல் கட்சிலாம் இல்லாம இருந்துச்சு. இங்கேயும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சரி, கூப்பிடு தலைவர்களை. ஓசி கட்சி தலைவர், ஏசி கட்சி தலைவர் வாங்க. வணக்கம் நாட்டாயி அம்மா, நான் தான் ஓசிகே தலைவர். நாட்டாயி அம்மா, நான் தான் ஏசிகேவோட தலைவர். வணக்கம்லாம் இருக்கட்டும். எதுக்கு இங்க மினிஸ்டர்லாம் நம்ம ஊர்ல? அதான் இந்த நாட்டாயி இருக்கேல. நாட்டாயி அம்மா, மினிஸ்டர் இருந்தாலும் ஊருக்கு நல்லது. எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும். கிடைச்சா பரவாயில்லையே, இருக்கிறதையும் புடுங்காம விட்டா சரி. நாட்டாயி அம்மா, இந்த ஊருக்கு நல்லது பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேன். சரியா? இந்த ஏசிகேக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லது செய்வேன் மக்களுக்கு. நாட்டாயி, நான் இந்த மக்களுக்கு எல்லாமே ஓசியில கொடுக்கலான் இருக்கேன். என் கட்சி பேரே ஓசிகே. அதனால எனக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா நான் ஓசியிலே எல்லாத்தையும் கொடுப்பேன். என்னது, எல்லாத்தையும் ஓசியிலே கொடுப்பியா? ஏண்டா, மக்களுக்கு ஓசியில கொடுப்பேன்னு சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்குறீங்களாடா? நாட்டாயி, நான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஓசியில எல்லாம் கொடுக்க மாட்டேன். என்னால முடிஞ்சத விலை கம்மியானத நியாயமான விலையில கொடுப்பேன். மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன். என்ன நாட்டாயி, எதிர்கட்சி தலைவர் ரொம்ப காமெடி பண்றாரு. வாங்க முடியாத மக்கள்ல எப்படி காசு கொடுத்து வாங்குவாங்க? ஓசியில கொடுத்தானாது அவங்க வாங்கி எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஓசி மக்களால வாங்க முடியாதுதான், சரியா? அதுக்காக ஓசியில எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க நினைக்காத. நாட்டாயி அம்மா, நீங்க தான் மக்களுக்கு இந்த ஏசிகே கட்சியை பத்தி எடுத்து சொல்லி வாக்களிக்க வைக்கணும். நான் நல்ல தலைவராகி இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவேன், அப்படிதான் சொல்லுவேன். 2 பேரும் நல்லது பண்றேன்னு சொல்றீங்க. என்னத்த பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நாட்டாயி அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேசல. நான் மட்டும் இந்த தேர்தலில் ஜெயிச்சா மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டரை நான் இலவசமா வழங்குறேன். ஓஹோ, ஸ்கூட்டர் தெரியும். மக்களை நல்லா தாண்டா மயக்குறீங்க. ஆமா நாட்டாயி, மக்கள்லாம் பாவம். ஒவ்வொருத்துக்கும் ஊருக்குள்ள நடந்து போய் வந்து காலே ஓஞ்சு போச்சு. ஸ்கூட்டர் கொடுத்தா அவங்களுக்கும் பயனா இருக்கும்ல. ஸ்கூட்டர் கொடுத்தா நல்லா பயனாதான் இருக்கும். பெட்ரோல் யார் போடுவா? நீங்க ஸ்கூட்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பெட்ரோல் விலையை நல்லா ஏத்தி வச்சிருவீங்க. மக்களும் பாவம், ஸ்கூட்டர் இருக்கே பெட்ரோலை போட்டு போவோன்ட்டு ஒவ்வொரு தடவையும் பெட்ரோலை போட்டு பழகி விலை ஏத்துனா கூட போட்டு தானே ஆகணும். ஸ்கூட்டர் வீணா போயிடுமேன்னு நினைச்சு அதிலே மூழ்கிடுவாங்க. நீங்களும் அந்த பெட்ரோல் காசுல நல்லா சம்பாதிப்பீங்கடா. நாட்டாயி அம்மா, நான் வீட்டுக்கு ஒரு கேஸ் அடுப்பு தரேன். பாவம் மக்கள் எவ்வளோ நாள் விறகடுப்புல சமைச்சிட்டு இருப்பாங்க புகையிலே. நான் கேஸ் ஸ்டவ் தரேன் நாட்டாயி அம்மா. மக்கள் விறகடுப்புல சமைச்சா கூட சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல. நீ கேஸ் அடுப்பு தரேன்னு சொல்லி அதுக்கு சிலிண்டர் வாங்க வைப்பியே. அது அந்த சிலிண்டர் விலைய 100 ரூபா 200 ரூபான்னு ஏத்துறேன்னு அவ்வளோ விலையை ஏத்தி வச்சிருவேன். பாவம் மக்கள் வேற வழி இல்லாம வாங்கிதானே ஆகணும். இதான உன் திட்டம். அந்த சிலிண்டர் காசுல நீ ஆட்டைய போடுவ. நீங்க மினிஸ்டராகி சம்பாதிக்கிறத விட இதை தரேன்னு சொல்லி அதுக்கு ஒரு செலவை எடுத்துட்டு சம்பாதிக்கிறீங்க பாரு. என்ன மூலடா உங்களுக்குலாம். நாட்டாயி அம்மா, அது மட்டும் இல்லை, நான் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் மாதம் 2000 ரூபா போடுறேன். இது உறுதி. நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நடக்கும். ஓசி, என்ன நீ இப்படி பண்ற? இந்த ஊர்ல பாதி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்ல. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வர வைக்கவே எப்படி 1 வருஷம் ஆயிரும். சரியா? நீ 1 வருஷம் கழிச்சுதான் இந்த திட்டத்தை கொண்டு வருவ. அதுக்கு 2 வருஷம் ஆயிடும். மீதி இருக்கிறது 3 வருஷம். அதுலயும் 2 வருஷம் போடுவ, கடைசி வருஷம் போட மாட்ட. இப்படி சொல்லி ஏமாத்திடுவ மக்களை.
அது மட்டும் இல்லாம இந்த இது குறை, ஆதார் கார்டு கொண்டு வா, பேன் கார்டை கொண்டு வா, அந்த கார்டை கொண்டு வா, இந்த கார்டை கொண்டு வான்னு பாதி மக்கள் அதை கழிச்சு போடுவ. நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு கிடையாது, நீங்க இதை சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு கிடையாதுன்னு கழிச்சு போடுவ. மீதி பாதி மக்கள் தான் நீ சம்பாதிக்கிறதோ கோடி கோடி, ஆனா இங்க கொடுக்கறதோ ஆயிரக்கணக்கில். நாட்டாயம்மா, நான் வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி தரேன். நீ வீடு கட்டி தரியோ? சொந்தமா கொஞ்சமா நிலம் வச்சிருக்கவங்க நிலத்தெல்லாம் புடுங்கி நான் உங்களுக்கு பெரிய வீடா கட்டித்தரேன்னு கட்டி தருவேன். அந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடியேறுவாங்க. அது 1 மாசமோ 2 மாசமோ இடிஞ்சு அவங்க தலையில விழுந்துரும். இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதாடா? என்ன நாட்டாயி இப்படி சொல்றீங்க? நாங்களா வீடு கட்டுறோம்? இன்ஜினியர் தான் கட்டுறாங்க. 1-2 சம்பவம் நடக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது நாட்டாயி? டேடே, இன்ஜினியர் தான் வீடு கட்டுறாரு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இந்த விலைக்குள்ளதான் வீடு கட்டணும், அதுக்கு மேல கட்டாதீங்கன்னு சொன்னா அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு? தரமே இல்லாத பொருளை வச்சு கட்டுவாரு. அப்ப இடிஞ்சு விழதானே செய்யும். இங்க பாரு, ஓசிகே ஏசிகே நல்ல திட்டம் ஏதாவது வச்சிருந்தா சொல்லு, இந்த நாட்டாயி ஆதரவு தெரிவிப்பேன். சும்மா ஆவாது போவாதெல்லாம் சொல்லாத, எனக்கும் தெரியும். நானும் 4 ஊரை பார்த்துட்டு வந்தவதான். நாட்டாயம்மா, இந்த ஓசிக்கே சொல்றது என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு ஓட்டுக்கு 2000 நான் தரேன், ஓட்டு போட சொல்லுங்க. தலைக்கு 2000-ஆ? சரி சரி, நீ மினிஸ்டர் ஆகி எத்தனை கோடி சம்பாதிப்பியோ, ஆனா ஒரு ஓட்டுக்கு 2000 சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குற பத்தியா நீ? நாட்டாயம்மா, மக்களே ஓட்டுக்கு ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவை காசு. அதனால காசை கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்களா என்ன? ஏய், எல்லா மக்களும் அப்படி கிடையாதுடா. மக்கள்லாம் முன்ன மாதிரி கிடையாது, இப்பெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அது என் ஊர் மக்கள்லாம் காசுலாம் வாங்க மாட்டாங்க. சரியா? ஏதாவது சிறப்பா செய்யறேன்னு சொல்லு, நான் மக்கள்கிட்ட பேசுறேன். சொல்லுங்க நாட்டாயம்மா, இந்த ஊர்ல 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பாஸ் போட்டு விட்டுறவா? சொல்லுங்க. ஏய் ஏசிகே, பிள்ளைங்க நல்லா படிச்சு அதுங்களே பாஸ் ஆகுங்க. நீ ஒன்னும் பாஸ் போட வேணாம். சரியா? வேற ஏதாவது இருந்தா சொல்லு. நாட்டாயம்மா, பஸ்ஸில் இலவசம்னு அறிவிச்சிடவா? சொல்லுங்க, அறிவிச்சிடலாம். ஓசி, பஸ்ல இலவசம் அறிவிக்க வேணாண்டா. ஒழுங்கான பஸ்ஸை விட்டா போதும். இந்த ஊருக்கு பஸ்ஸே ஒழுங்கா கிடையாது. ஒழுங்கா ஒரு 4-5 பஸ்ஸை விட்டினா கூட காசு கொடுத்து போவாங்களே தவிர ஓசியில நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸை ஒழுங்கா விடு. நான் வேணா மிக்ஸி கிரைண்டர் இலவசமா தரேன் நாட்டாயி. மிக்ஸி கிரைண்டர் இலவசமா கொடுத்துருவீங்க? அதுல அரைச்சு அரைச்சு கரண்ட் பில் ஏறிடுமே, அதை யார் கட்டுறது? அதை வேற யூனிட்டுக்கு இவ்வளோ அவளோட ஏத்தி ஏத்தி வச்சிருவீங்க. மக்கள் பாவம் இல்லையா? நாட்டாயம்மா, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? 2 பேர் இவ்வளவு நேரம் பேசுனீங்கடா, ஒருத்தரும் மக்களுக்காக செய்யற மாதிரி தெரியல. உங்க சுயநலத்துக்காக தான் பேசுறீங்க. சரி நாட்டாயம்மா, நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஏண்டா ஓசிகே ஏசிகே இவ்வளவு நேரம் பேசுனீங்களே, மக்களுக்கு எது முக்கியம்னு தெரியாது? மக்களுக்கு படிப்பு மருத்துவம் தான்டா முக்கியம். அத பத்தி ஒருத்தனும் வாய திறக்கலையே. அதான் நாட்டாயம்மா, ஜிஹெச் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஜிஹெச் இருக்கு, அங்க வெறும் காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் தானடா பாக்குறாங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு ஜிஹெச்? அதான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குல்ல நாட்டாயம்மா, அதான் ஏற்கனவே அரசாங்கம் பண்ணி வச்சிருக்குல்ல. அரசாங்கம் என்னமோ நல்ல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி தான் வச்சிருக்கு. ஆனா அதுல வர சில வாதியாருங்க ஏதோ கடமைக்குன்னு பாடம் நடத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கத்துத்தரத மறந்துடுறாங்க. சரியா? இதே பிரைவேட் ஸ்கூல்னா பிள்ளைங்க நல்லா படிக்குதுங்க, நல்லா வளருதுங்கன்னு சொல்றாங்க. போய் பிரைவேட்ல சேருங்க, இங்க இப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் தவறு இல்லையா? ஏதாவது ஒரு ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனா இது என்ன பிரைவேட் ஆஸ்பத்திரியா, உடனே பார்க்க முடியாது, காத்துருங்கன்னு சொல்லி அந்த உயிரையே இது பண்றாங்க. எனக்கு 2 தான் இந்த ஊருக்கு வேணும். பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கிற எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நடக்கணும்.
எந்த டீச்சரும் அஜாக்கிரதையா பேசக்கூடாது. இது என்ன பிரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படிதான், நீங்க வேணா உன் பிள்ளை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துக்கன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நடக்கணும். பிரைவேட்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடக்குதோ அது எல்லாமே இலவசமா இங்க நடக்கணும். மக்கள் ஜிஹெச் போக பயப்படவே கூடாது. நாட்டாயம்மா, அது எப்படி சாத்தியமாகும்? அந்த டாக்டருங்களாம் பெரிய பெரிய டாக்டருங்க, அவங்களாம் எப்படி இங்க வந்து? ஏன் வரமாட்டாங்க? நீங்க நல்ல சம்பளத்தை கொடுத்தா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வருவாங்க. அவங்க சம்பளத்தையும் நீங்க பாதி ஆட்டை போட்டீங்கன்னா யார் வந்து ஒழுங்கா வேலை செய்வா? எனக்கு தேவை ரெண்டு தான். இந்த ஊருக்கு மினிஸ்டர் வந்தா அவர் நல்ல கல்வியும் நல்ல மருத்துவத்தையும் கொடுக்கணும். அதுவும் எல்லா மக்களுக்கும் இலவசமா தரமா கொடுக்கணும். அது 2 இருந்தா போதும், மக்கள் எப்படி இருந்தாலும் பிழைச்சுக்குவாங்க. உங்களோட வீடு பங்களா அது இது எதுவும் தேவையில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கல்வியும் பெரியவங்களுக்கு மருத்துவத்தையும் கொடுங்க. அவங்கவுங்க தன்னம்பிக்கை நின்று பொழைச்சு வாழ்ந்துருவாங்க. இங்க பாருங்க, ஓசிகே ஏசிகே, நான் சொல்றதுதான். இந்த ஊருக்கு யாரு தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் தரீங்களோ அவங்க தான் மினிஸ்டர் ஆக முடியும். அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் சமமா கிடைக்கணும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம கல்வியும் மருத்துவமும் கிடைக்கணும். அது மாதிரி கிடைக்க வச்சீங்கன்னா நான் யாருக்கு ஆதரவிக்கிறேனோ அவங்க ஜெயிப்பீங்க. இதுதான் என்னோட தீர்ப்பு. உங்க முடிவை எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. நாட்டாயி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதுல எல்லாம் சட்ட சிக்கல் நிறைய இருக்கே. அதுல சட்ட சிக்கல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. உங்களுக்கு லாபம் குறையும் சொல்லுங்க, சரியா? சட்ட சிக்கல்லாம் கிடையாது. யாரு ஒரு தலைவன் நமக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான தலைவன். அந்த மாதிரி தலைவன் தான் இந்த ஊருக்கு வேணும், இந்த நாட்டுக்கு வேணும். மக்களே, நீங்களும் சுதாரிச்சுக்கணும். ஓட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, சரியா? கண்ணா புண்ணான்னு காசு தராங்க, அது தராங்க, இது தராங்கன்னு எதையும் நம்பி ஓட்டு போடாதீங்க. இது நம் நாடு. நமக்கு இலவசமா எதுவும் வேணாம் மக்களே. நமக்கு நியாயமானது கிடைக்கணும், நியாயமான விதத்துல கிடைக்கணும் மட்டும் யோசிங்க. அது போதும். சரி, இந்த நாட்டாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேய் சொம்பு தூக்கி கட்றா வண்டிய. நாட்டாயி, நாட்டாயி.